நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன். நம்ம எல்லாருமே லைஃப்பில் எதையோ தேடி ஓடிட்டு தான் இருக்கோம்ல. ஆஃபீஸ் டென்ஷன், எக்ஸாம்ஸ், இல்லை யாராச்சும் நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா உடனே நம்ம மைண்ட் விட்டா போதுன்னு திரும்ப சண்டை போட தொடங்கும். ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷன்தான் கௌதம புத்தா. இன்னைக்கு புத்தாவை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். புத்தரோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? ஒரு தடவை ஒரு மனுஷன் புத்தாவை பார்த்து ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சாராம். 1-2 இல்லை, பயங்கர மோசமாக திட்டினாரு. ஆனால் புத்தர் சிரிப்பை கூட குறைக்கல, திரும்பி பதிலும் பேசல. கடைசியா அந்த மனுஷன் டயர்டாகி கேட்டாராம், நான் இவ்வளோ திட்டுறேன், நீங்கள் ஏன் ரியாக்ஷனே கொடுக்கலன்னு. புத்தர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இப்போது நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஆனால் அதை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த கிஃப்ட் யார்கிட்ட இருக்கும்? அந்த மனுஷன் சொன்னார், என்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. புத்தர் சிரிச்சிட்டே சொன்னாராம், அதே தான், உங்களோட கோவத்தை நான் வாங்கலையே, அப்போது அது உங்களோட தானே இருக்கும் அப்படின்னு. செம்மல, நம்ம யாராச்சும் திட்டும்போது நம்ம தான் முதல்ல கோவப்படுறோம், நம்ம மனசுக்குள்ளே தான் முதல்ல நெருப்பேறிது. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச், யாராச்சும் உங்களை இரிட்டேட் பண்ணால் இல்லை யாராச்சும் திட்டுனா அந்த கிஃப்டை வாங்காதீங்க, ஜஸ்ட் சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிடுங்க. புத்தர் சொன்ன மாதிரி பீஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், டு நாட் சீக் இட் வித்தவுட். தட் மீன்ஸ் அமைதி உங்களுக்குள்ள தான் இருக்குது, வெளியில் தேடாதீங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாக புத்தா மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.